மாலை வணக்கம் மக்களே. இப்போ கார்த்திகை இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. அதனால் இன்னைக்கு காலையிலேயும் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நிலப்படிக்கு 2 விளக்கேற்றி வைங்க. அதுமாதிரி இந்த மார்கழி கார்த்திகை மாதம் 30மே விளக்கேற்றி வைக்கலாம். அது நமக்கு இறை வழிபாடு ரொம்பவும் நல்லது. நான் அந்த விளக்கேற்றி வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஏன் இந்த நிலப்படிக்கு பூஜை பண்ணுறோம்னா, நம்ம நில வைக்கிறப்ப நவதானியங்கள் நவரத்னங்கள் போட்டு இங்கே பதைச்சி வைக்கிறோம். அப்போ மேலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, முன்னோர்கள் சொன்னது, மகாலட்சுமி, குலதெய்வம், நரசிம்மர் எல்லாமே இந்த நிலப்படியில் இருக்காங்க. அப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத நாட்களில் நம்ம இங்கே குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிறோம். குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு சுத்தபத்தமாக இருக்கிற இடத்துல தான் தெய்வங்கள் வரும். அதனால் நிலப்படியை தாண்டி வரணும்ல. அப்போ நம்ம இங்கே முறைப்படி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மாவை அழைக்கலாம். அவங்க குலதெய்வத்தை அழைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிபாட்டு முறை. அதை நீங்களும் பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு எப்பொழுதுமே நறுமணம் நிறைஞ்சு இருக்கணும். அப்போ தெய்வத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெண்கடுகு, இதில் பால் சாம்பிராணி, வெறுங்க பால் சாம்பிராணி, வெண்கடுகு, இது குங்குளியம், அந்த பூஜா ஸ்டோரில் கேட்டால் தருவாங்க. கப்பு சாம்பிராணி, குங்குளியம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஜஸ்ட் தீய சக்தி இருந்தாலும் ஓடிடும். தெய்வத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி இந்த குங்குளியத்துக்கு இருக்குது. கொஞ்சமாக போட்டுக்கோங்க.